நேற்று சாண்ட்ரா வெளியே போக போகிறதுனால அவங்களுக்கு பயண வீடியோ அப்படின்னு ஒன்று சொல்லி போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அம்மா இது மட்டுமா பண்ணாங்க, எவ்வளோ விஷயம் பண்ணாங்க. ஆனால் பொறுக்கி 4-5 விஷயத்த மட்டும்தான் போட்டிருக்கீங்க. ஆனால் நம்ம சும்மா இருக்கலாமா? இவங்க வீட்டுக்குள்ளே வந்து நடிப்பு அரக்கி அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த மலரும் நினைவுகளை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டாமா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஒயில்ட் கார்டு வென்ட்ரிக்குள்ளே உள்ளே வரும்பொழுது புருஷனும் பொண்டாட்டியும் என்ன சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாட மாட்டோம், தனித்தனியாக தான் விளையாட போகிறோம். வீட்டுக்குள்ளே போய் உள்ளே இருக்கவங்களாம் வெளியே தூக்கி போட்டு பெனாயில் ஊற்றி கழுவி தொடச்செடுக்க போகிறேன் அப்படிலாம் நல்லா பேசிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போய் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் என்ன நல்லா விளையாடுறீங்க, நீங்களாம் யாரும் சுத்தமாக நல்லாவே விளையாடலை அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க எப்படி விளையாடினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சாண்ட்ரா போய் நல்லா விளையாடின அந்த ஒரு கேம் அப்படின்றது, அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. முக்கியமாக இந்த நடிப்பறக்கி அப்படின்ற பட்டம் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, தலை டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதில் தான் சபரியும் பார்வதியும் இது விளையாடும்பொழுது பார்வதி கண்ணில் அடிபட்டு பார்வதிக்கு அந்த கண்ணு வீங்கி போட சம்பவம் வந்தது. அந்த இடத்துல அந்த டாஸ்க்குக்கான ஜட்ஜாக கனியும் சாண்ட்ராவும் தான் இருப்பாங்க. லைவில் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கனியும் சாண்ட்ராவும் அந்த இடத்துல நல்லா டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வீக்கெண்டு ஷோவில் விஜய் சேதுபதி கேட்கும்பொழுது என்கிட்ட யாருமே டிஸ்கஸ் பண்ணலையே, அது பண்ணலையே, இது பண்ணலையே அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிறார். அந்த அதிர்ச்சியிலேருந்தே வரல பாருங்களேன் சாண்ட்ரா, அப்படியே அவங்க குழந்தைங்க பார்ப்பாங்க எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கனி தனியாக பேச வருவாங்க. சாண்ட்ரா, நம்ம 2 பேரும் அங்கே நின்று தானே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் ஷோவில் சொன்ன விஷயத்த நீங்கள் அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னும் பொழுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனி பேசிட்டு இருக்கவங்களை விட்டு அவங்க அப்படியே விலகி போவாங்க. அதனால தான் அன்னிலிருந்து தான் அவங்களுக்கு நடிப்பு அரக்கி அப்படின்ற பட்டம் நம்ம எல்லாராலையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அது அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு சீப்பு மாப்பு அதில் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. பூண்டு தோல் அங்கங்கே தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கூட சேர்ந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் FJ பால் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பால் ஊற்றிருப்பாங்க. அது பிரஜன் தான் பேசினாரு, தான் எதுவுமே பேசலை அப்படின்னாங்க. ஆனால் நிறைய இடத்துல அவன் யாருக்கு பால் ஊற்ற போனான் அப்படின்னு சொன்னது எல்லாமே சாண்ட்ரா தான். நெக்லஸ் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை வேலுமினே இடிச்சது. அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட அந்த இடத்துலேருந்தே கொஞ்சம் கடுகடுப்பாக இருந்தது. பிரஜன் வெளியே போகும்போது ஓவர் சீன் கிரியேட் பண்ணுது. பிரஜன் போனதுக்கு அப்புறமா திவ்யா கிட்ட தேவையில்லாமல் சண்டை வலிச்சது எல்லாமே சாண்ட்ராவோட வரலாற்றில் பதிக்க வேண்டிய ஒரு விஷயங்க தான்.